ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல அந்த ஸ்விட்சஸ் பத்தி பார்த்தோம் இல்லையா? அதான் Yes, yes, ஃபைபர் yes. ஃபைபர் First சேனல் switch. மாடியூல்ஸ். ஓகே. ஸோ இன்டர் கனெக்ட் மாடியூல்ஸ் பற்றி தான் கடைசியாக பார்த்தோம். ஸோ அதில் வந்துட்டு இதெல்லாம் சொல்லிட்டேன் இல்லையா? இந்த ஆப்ஷன்லாம் சொல்லியாச்சு. இன்டர்னல் கனெக்டிவிட்டி சொன்னேன். அண்ட் அதுக்கப்புறம் சப்போர்ட்டட் ஃபைபர் ஆப்டிக்கா மெசனின் கேபிள்ஸ் அதை பற்றி பார்த்தோம். அப்புறம் இதுவும் பார்த்தாச்சு. பேக் பிளேன், ஹெட் பிளேன், சைடு ஏபி இன்டர்கனெக்ட். ஓகே ஓகே. ஸோ இந்த ஸ்டோரேஜும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் லாஸ்ட் கிளாஸில், அது வேண்டாம். அப்புறம் சினர்ஜி 10 GB பாஸ் த்ரூ மாடியூல் இதை பற்றி சொல்லிட்டேன். பேட்ச் பேனல் மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அண்ட் Yes, yes, yes. இந்த ஸ்க்ரீனில் தான் முடித்தோம் இல்லையா? Yes, இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் மாடியூல் எடுத்துட்டா அந்த டைம்ல சொன்னார் நெக்ஸ்ட் வீக் அதை பார்க்கலாம். ஓகே ம். ஓகே. ஸோ இப்போது இன்டர்கனெக்ட் மாடியூல்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ் இருக்குது இல்லையா? சாஸ் மாடியூல் இருக்குது, ஃபைபர் சேனல் மாடியூல் இருக்குது, அப்புறம் விர்ச்சுவல் கனெக்ட் மாடியூல்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன ரிக்யர்மெண்ட்டோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நார்மலாக ஃபைபர் சேனல் மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் கனெக்டிவிட்டி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த ஃபைபர் சேனல் மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபைபர் சேனல் மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 12 போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்பி ப்ளஸ் போர்ட்ஸா டிரான்சிவர்ஸ் போடலாம். அண்ட் 2 இதில் வந்து பார்த்தீங்கன்னா QSFP வந்து நம்ம போடலாம். ஸோ இந்த QSFP Okay. அண்ட் எஸ்எஃப்பி ப்ளஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அதோட ஸ்பீடு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா QSFP என்ன ஸ்பீடில் ஒர்க் ஆகும் அண்ட் எஸ்எஃப்பி வந்து என்ன ஸ்பீடில் ஒர்க் ஆகும் அப்படின்ற டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ அதை Okay. பேஸ் பண்ணி நம்ம Yes. வந்து இந்த QSFP அண்ட் எஸ்எஃப்பி வந்து எதனால சொல்றாங்க அப்படின்றத ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இதோட அப்லிங்க் போர்ட்ஸ் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த கேபிளிங் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா, நமக்கு நார்மலா வந்து பாத்தீங்கன்னா, RJ45 கேபிள் தெரியும். அண்ட் அதுல CAT5, CAT6 கேபிள், ட்விஸ்டட் பேர் கேபிள்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஃபைபர் ஆப்டிக் யூஸ் பண்ணக்கூடிய கனெக்டர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் டிஃப்ரெண்ட் கேபிள் டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் கனெக்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கனெக்டர்ஸ் இருக்கு. ஸோ அப்போ முதல்ல Okay. நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய அப்லிங்க் போர்ட்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மாடியூல் எடுத்தீங்கன்னா அப்லிங்க் அண்ட் டவுன் லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. டவுன் லிங்க்னா உங்களோட அந்த மாடியூல்லேருந்து உங்களோட அந்த கம்ப்யூட் பிளேட்ஸ்க்கு போய் கனெக்ட் ஆகிறது தான் டவுன் லிங்க்னு சொல்லுவாங்க. அண்ட் அப்லிங்க் வந்து எக்ஸ்டர்னல் டிவைசஸோட போய் கனெக்ட் ஆகிறத அப்லிங்க் போர்ட்ஸ் அப்படின்னு Okay. சொல்லுவாங்க. Okay. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 QSFP மாடியூல்ஸ் வந்து இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து QSFP மாடியூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 8 SFP மாடியூல் வந்து இந்த இதை வந்து பாயிண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? Okay. ஓகே. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னன்னா QSFP அடாப்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், SFP யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா SW லேசர் டிரான்ஸ்சிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. SW லேசர் டிரான்ஸ்சிவர்னா ஷார்ட் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த அதாவது ரொம்ப ஒரே டேட்டா சென்டருக்குள்ள பக்கத்து ரேக்ல இருந்ததுன்னா இந்த SW லேசர் டிரான்ஸ்சிவர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதே கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா LW வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஷார்ட் வேவ், லாங் வேவ் அப்படின்றது அதுக்கு மீனிங். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து QSFP transceivers support MPO to MPO and MPO to 4XLC fiber optic cables அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதுக்கு கீழே இன்னொன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி SFP ப்ளஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா
எல்சி டு எல்சி OM3 அண்ட் OM4 ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து கேபிளிங் பண்ணும்போது ஃபைபர் ஆப்டிக் யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த பர்டிகுலர் மாடியூல்ல சப்போர்ட் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா MP to MPO அண்ட் MPO ஓகே to 4X LC ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள்ஸ் தான் இதுல சப்போர்ட் பண்ணும். சரியா? அப்போ எனக்கு வந்து முதல்ல இந்த MPO to MPOனா என்ன அப்படின்றது தெரியணும். அதே மாதிரி இந்த LC to LCன்னு சொல்றாங்க இல்லையா, இதுவும் என்னன்னு தெரியணும். சரியா? இப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து கேபிள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இதோட கனெக்டர் வந்து கரெக்டா நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம இங்க வந்து சொன்னோம் இல்லையா, QSFP, SFPலாம் சொன்னோம் இல்லையா, அப்போ எனக்கு இதோட கனெக்டர் இருந்தா தான் வந்து பாத்தீங்கன்னா, சாரி இதோட அடாப்டர் இருந்தா தான் நான் அந்த கனெக்டர் வந்து கரெக்டா யூஸ் பண்ண முடியும். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லிஸ்ட் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக் கனெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ முதல்ல வந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி, இதுல வந்து அடாப்டர் வந்து QSFPன்னு தெரியும். இந்த QSFPல என்னென்ன மாதிரியான கனெக்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எல்சி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலா இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ்ல இருக்கக்கூடிய கனெக்டர்ஸ். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நமக்கு வந்து அவங்க இந்த பர்ட்டிகுலர் மாடியூல் இருக்கு இல்லையா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்சி தான் நம்ம சொல்றாங்க. ஸோ எல்சி கனெக்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்போ எல்சி கனெக்டர்ஸ் அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் எல்சி கனெக்டர். சரியா? ஓகே ஸோ ஃபைபர் ஆப்டிக்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இத்தனை கனெக்டர்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து சிங்கிள் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் SM வந்து சிங்கிள் மோடு, MMனா மல்டி மோடு, அண்ட் APC வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கிள்டு பிசிக்கல் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது இதுக்குள்ள ரொம்ப நம்ம இன்டெப்தா போக தேவையில்ல. சரியா? நமக்கு என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு கேபிளிங் யூஸ் பண்றேன் அப்படின்னா, இப்போ எனக்கு இந்த மாடியூலுக்கு எந்த மாதிரியான அடாப்டர்ஸ் அண்ட் கேபிள் வேணும் ஸ்பெக் அவங்களே கொடுத்துருவாங்க. அப்போ இந்த ஸ்பெக் படி நான் கேபிள் போகும்போது, எனக்கு வந்து எல்சி ஃபைபர் ஆப்டிக் கேபிள்னா என்ன? அது எப்படி இருக்கும்? அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன் அப்படின்னா, கேபிள நம்ம பார்க்கலன்னு வைங்க. அந்த கேபிளிங் பண்ணும்போது நமக்கு வந்து நமக்கு நார்மலா ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ன்றது ஜஸ்ட் இதான் ஒரு ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அப்படின்னு தெரியும். பட் அதிலேயே டிஃப்ரெண்ட் கனெக்டர்ஸ் வருது. சரியா? ஸோ இதுல வந்து ஓகே பார்த்தீங்கன்னா, இப்போ அதிகமா யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, எல்சி அப்படின்ற கனெக்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா யூஸ் பண்றாங்க புரொடக்ஷன்ல. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஓகே பார்த்தீங்கன்னா, MPO அப்படின்ற கனெக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்றாங்க. இந்த ST வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஓல்டு இது. சரிங்களா? இந்த ட்ரெடிஷனல் ஓகே டேட்டா ஓகே சென்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ST கனெக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இந்த மெயினா 2 இது பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த MPO அண்ட் LC தான். ஏன் அப்படின்னா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல குடுத்துருக்காங்க. MPOவும் வித் ஓகே LC ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் தான் இங்க குடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து அத வந்து கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கேபிள் டிஃபரன்ஸ் வந்து என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலா ஓகே இந்த எஸ்சி அப்படின்றதுக்கு எஸ்சி, எல்சி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த எஸ்சி அப்படின்னா சப்ஸ்கிரைபர் கனெக்டர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அண்ட் எல்சின்னா லூசன் கனெக்டர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே சரிங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேபிளோட மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபர் ஆகிருக்கும். அண்ட் இதோட ஃபங்க்ஷனாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபர் ஆகும். ஓகே சரிங்களா? ஸோ அப்போ எஸ் எனக்கு வந்து இந்த டேட்டா சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அதிகமான பேண்ட்வித் யூஸ் பண்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எல்சி இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஓகே அண்ட் எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா ட்ரெடிஷனல் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்சி வந்து இந்த எஸ்சி, எஸ்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷனல் டேட்டா சென்டர்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி.
ஓகே. இப்போ இருக்கக்கூடிய டேட்டா சென்டர் சப்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எல்சி, எம்பிஓ, எம்பிடி இந்த மாரி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இப்ப நம்ம யூஸ் பண்றோம்.